நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஆஹா, நம்ம பேரன் வந்துட்டான். அவன் கையில இதை கொடுத்து பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட சொல்ல வேண்டியதுதான். எங்க நான் போயிட்டு வர? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்க போயிட்டு வரேன்னு கேட்க கூடாது. என்ன எங்க போறேன்னு தான் கேட்க கூடாதுன்னு சொல்வாங்க. நீ எங்க இருந்து வரேன்னு கூட கேட்க கூடாதுன்னு சொல்ற. ஏ ஸ்கிரிப்ட்லயே நான் அப்படிதான் எழுதிருக்கேன். எங்க போறேன்னு கேட்க கூடாது, எங்க இருந்து வரணும் கேட்க கூடாது. எல்லாத்தையும் மாத்தி எழுது. நேர்மையா ஒரு இடத்துக்கு போறவங்களுக்கு போற இடத்த சொல்றதுல என்ன கஷ்டம் இருக்கு? தப்பு பண்றவங்களுக்கு தான் போற இடத்தையும் சொல்ல முடியாது, வர இடத்தையும் சொல்ல முடியாது. மா, அப்படிலாம் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆம்பளைங்களுக்கு வெளியில 1008 வேலை இருக்கும். வீட்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. இப்ப யார் உன்னை கண்ட்ரோல் பண்ணது? சொல்லுப்பா, யார் உன்னை கண்ட்ரோல் பண்ணது? வார்த்தையெல்லாம் ரொம்ப புதுசு புதுசா வருது. சரி, இப்ப நீ எங்க போயிட்டு வரேன்னு அவகிட்ட சொன்னாதான் என்ன குறைஞ்சு போயிடுவேன்? மா, அத தெரிஞ்சு அவன் என்னதாம்மா பண்ண போறா? அவ ஏதோ வந்த உடனே பேசணும்னு பேசுறா, அதை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்கீங்க. கதிர். ஏன்பா கதிரு? சொல்லு பாட்டி. வந்ததும் வராதுமா ஏன் அங்க சண்டை போட்டுட்டு இருக்க? வா, வந்து ஒரு வாய் மோர் குடிச்சிட்டு போ. உங்க இருக்காங்களே. அதான் பாட்டி. முதல்ல வீட்டுக்கு வர ஆம்பளைக்கு தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேக்குறீங்களா? வாய் மட்டும் அவ்வளவு பேசுறீங்க. எல்லாம் சமைச்சாச்சு. பாட்டி, மோர்ல அந்த இஞ்சி பச்சை மிளகெல்லாம் போட்டு கொடு. டேய், நான் அதுக்காக கூப்பிடலடா. வேற? நர்மதாவுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குது. என்னாச்சு? கத்தாத. சரி, என்னாச்சு? நர்மதா எப்படி இருக்கா? பதட்டப்படாதடா. நான் நம்ம தர்மராஜ டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ஊசி போட்டு கொண்டு வந்து விட்டுட்டேன். அவளுக்கு ரசம் சாதமும் புதினா துவையலும் ரெடி பண்ணிட்டேன். அதை கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா பூத மாதிரி உங்க ஆத்தா கறி வாசல்லே உட்காந்துருக்கா. அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? ஹால்ல ஒரு படையா உட்கார்ந்து இருக்கு. இதை எடுத்துட்டு போனா எப்படியும் மாட்டிப்போமே. எப்படி கொண்டு போய் கொடுக்கறது? டேய், நீ பின்பக்கம் வழியா போயிடுறியா? உன் ஆத்தா கறி கண்ணுல பட்டுட போற. சரி, நான் போய் கொடு. இவ்வளவுதானா? ஐயோ, காய்ச்சல் வந்தவளால அதிகமா சாப்பிட முடியாதுடா. நாக்கு செத்து போயிருக்கோம். அதனால மிளகு ரசம் வச்சு ஓரமா துவையல் வச்சு சாத்த பெரட்டி வச்சிருக்கேன். கொண்டு போய் கொடுத்துருப்பா. சரி பாட்டி, பாத்து பத்திரம். நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி, வர. போ. என்னடா? வண்டி சாவியை உள்ள வச்சிட்டேன். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டேன். போயிட்டு வா. இவங்க வேற வெளியில வந்து நின்னு போன் பேசுறாங்களே, எப்படி போறது? இன்னும் பேசி முடிக்கல. சைலண்டா எஸ்கேப் ஆக வேண்டியதுதான்.
காலையில கூட நர்மதா நல்லா தானே இருந்தா. காய்ச்சல்னு எதுவுமே சொல்லலையே. திடீர்னு எப்படி காய்ச்சல் வந்திருக்கும்? காய்ச்சல்னா ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லிருக்கலாம். ஏன் இந்த நர்மதா இப்படி இருக்கா? ஒருவேளை அம்மா திட்டினதை இன்னும் மனசுல வச்சுட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளோன்னு தெரியலையே. கிணத்து தண்ணி தான் அவளுக்கு ஒத்துக்காம போயிருக்கும். அதுக்குன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணி சொல்லி இருக்கலாம்ல. சரி, சீக்கிரம் போய் சாப்பாடு கொடுப்போம். கதிரண்ணா, ஏய் கதிரண்ணா, கதிரண்ணா. இவ்ளோ சத்தமா கூப்பிடுறேன், கூப்பிட்டது கூட காதுல விழாம போறானே. அதுவும் இந்த பக்கம் எங்க போறான்? அவன் நடவடிக்கையே சரியில்லாம தான் இருக்கு. இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணுமே. ஆ 40 வயசுக்கு மேல ஹேர் இருக்கிறதே ஸ்டைல். இது சூப்பரா 40 இருக்கு. வயசுல இருந்து அது ஹேர் ஸ்டைல். முண்டம் டயலாக் தப்பா சொல்ற. என்னடி அப்பாவை முண்டோன்ற? அப்பாங்கிறதுனால தான் முண்டோன்னு சொன்னேன், இல்லனா வேற ஏதாவது சொல்லிருப்பேன். சரி, எங்க நீ சொல்லு. இன்னொரு டயலாக் சொல்லு. 40 வயசு வரைக்கும் தான் ஹேர் ஸ்டைல். 40 வயசுக்கு அப்புறம் ஹேர் இருக்கிறதே ஸ்டைல். ஓகே ஓகே. ஓகேவா? இப்ப சரி வா. இது நல்லா இருக்கு. 40 வயசு வரைக்கும் தான் ஹேர் ஒரு ஸ்டைல். முக்கியமான விஷயம். என்ன ராகினி, உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சா? ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா சொல்லு. அப்படியே அம்மா வாசல்ல நிறுத்தி ஆரத்தி எடுக்க வச்சு வீடியோ ஷூட் பண்ணி சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணா அப்படியே லைக்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கதிருங்க. இப்பதாண்டி உள்ள போனா நீ என்ன சொல்ல வந்த? என்ன பிரச்சனை? கதிர் நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு நர்மதாவை பார்க்க போயிட்டு இருக்காமா? நான் கூப்பிட காதலியே வாங்காம போயிட்டு இருக்காமா? என்னடி சொல்ற? கதிர் இப்பதான் வீட்டுக்கு வந்தா. மோர் குடிக்க உன் பாட்டி தான் உள்ள கூப்பிட்டாங்க. நீ என்னமோ கெஸ்ட் ஹவுஸ்க்கு அவளை பார்க்க போயிட்டு இருக்கான்னு சொல்ற?